அண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நமக்கு சண்டேனால வேலை கூடுதல். இந்த துணியெல்லாம் வந்து மிஷினில் போட்டால் தண்ணி ஒடிஞ்சிக்கிட்டு இருக்காது. கையால் துவைச்சி எடுத்து காய வைக்கலான்னு நினைக்கிறது கொஞ்சம் வேலை வந்துட்டு துணியை வச்சுட்டு நமக்கு இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கம்பியில் தான் துணி காய்க்கலாம்னு நினச்சேன். உள்ளே வந்து காய வச்சா துணி ஒழுங்காக காயறதுல ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும். இந்த பக்கம் பால்கனியில் நல்லா வெயில் அடிக்கும். அதனால் இந்த பக்கமே நம்ம துணியை காய போட்டுடலாம். இங்கே பார்த்திங்களா, நான் எங்கடா இவ்வளோ காணுன்னு சொன்னால் இவன் எப்போவுமே இந்த பெட்ரூமில் நான் விட மாட்டேன். விட்டால் என்ன சரி இந்த பெட்டெல்லாம் கடிச்சு சாப்பிடுவா, பில்லை பிச்சிருவா. இவளுக்கு எப்போ எங்கள் சின்ன மகன் ஞாபகம் வருதோ இப்படி வந்து உள்ளே படுத்துப்பா. சுமின்னு சொன்னால் போதும் ஓடி வந்து இங்கே படுத்துருவா. இவன் திருட்டு கள்ளி, இவன் மூஞ்சி இப்படி இருக்குன்னு இவளை இறக்கம் பட்டுறாதீங்க. இவ சரியான ராஸ்கல். கேவோகியா சுமிக பஜானேக்க சுமினா வாழை இப்படி போட்டு அடிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அன்றைக்கி கொடுக்க நாங்கள் ஹேர் கட் பண்ணுவோம்ல, இது அழகாக கொஞ்சம் வந்து அவளுக்கு குஞ்சனை மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, இவ்வளோ முடி விட்டுருக்காங்க, பார்க்க நல்லா அழகாக இருக்குது. சரி, அவ்வளோ முடிவு நமக்கு வேலை கிடக்குது. இப்போ பாருங்கள், எல்லா துணியும் இப்படி போட்டாச்சு. இந்த பக்கம் வெயில் அடிக்கும். சாயங்காலத்துக்குள்ளே எல்லாம் அப்பளம் மாதிரி காஞ்சிரும். அஜா விஸ்கி அஜா. இந்த ஒரு பெட் கவர் மட்டும் இங்கே காய போட்டால் அங்கே இடம் பத்தலை. பில்லோ கவர் போட்டாச்சு எல்லாம். இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கனால நான் எங்கே போகிறேனோ பின்னாடியே குழந்த மாதிரி சுற்றிட்டு வருவாள். நம்ம கம்பிக்கும் வேலை இல்லை. மடக்கிட்டு இதை கொண்டு அந்த பெட்ரூமில் வச்சிடலாம். இங்கே வச்சா பிஸ்கி உருட்டி உடச்சி விட்ருவா. இனிமேல் தான் வேலையே ஆரம்பிக்க போது போல். கார்டனில் இருக்க செடியெல்லாம் ஒன்றோட ஒன்று போடாமல் ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு வந்து இந்த தொட்டியை வந்து வெளியே எடுக்கணும். ஏன்னா இது பயங்கர வெயிட்டாக இருக்குது. 10-15 தொட்டி இருக்குது. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா இந்த கிரில் வெயிட்டு தாங்க அந்த பக்கம் விழுந்துருமோன்னு பயம். அதில் வேறு இந்த ஏசியோட யூனிட் இருக்குது. இதை இந்த பக்கம் எடுக்கணும். எனக்கு வந்து கேமராமேன் நான் எப்படி எடுக்கிறேன் என்ன எடுக்கிறேன்னு பிடிச்சி காட்டலாம் முடியாது. இதை நான் வெளியே எடுத்துகிட்டு இதில் நிறைய வேஸ்ட் செடி இருக்கலாம் கட் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் மருதாணி இலையும் கட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப இலை குட்டி குட்டியாவது மேல் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ மொத்த மருதாணி செடியை கட் பண்ணிட்டேன். இதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நல்லா உருவி காய வச்சு டப்பாவில் அடைச்சி நமக்கு எப்போ வேணுமோ அரைச்சி தச்சிக்கலாம். இப்போ எனக்கு வைக்கிறதுக்கு டைம் இல்லை. இது பாருங்கள், இன்னைக்கு போனால் அந்த பக்கத்தில் இறங்கி இந்த தொட்டியெல்லாம் நவுத்திட்டு நான் சொன்ன மாதிரி நமக்கு இந்த தொட்டியை வெளியே எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என் பால்கனி பாருங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக காலியாக இருக்குது. இங்கே அழகாக வச்சு வளர்க்கலாம். ஒன்று இல்லை வெயில் உள்ள படுறதில்ல. செகண்ட் இல்லை இங்கே விஸ்கி வந்து எல்லா செடியும் கடிச்சு திங்கிறா. பின்னாளுக்கு வாமிட் ஆகுது. இதுக்கு பயந்து தான் நாங்கள் வந்து இந்த கிரில் அடித்தோம். அதனால் அந்த தொட்டியை மாற்றி எங்கே வைக்கலாம் ஐடியா பண்ணலாம். இப்போ இந்த சேர் இப்படி வச்சாச்சா, ஏறி இப்படி இதுக்குள்ளே போகணும். இப்போ பாருங்கள், தொட்டி இங்கே எடுத்துட்டேன். கையில் வந்து ரத்தம் வந்துட்டு ஏதோ முள் இருக்குது. எந்த செடி தொட்டாச்சினங்கி பயங்கர முள். இப்போ நம்ம அலோவேரா செடியையும் வெளியே எடுத்துடலாம். எப்போ மூச்சு வாங்குது. இப்போ பாருங்கள், இந்த அலோவேரா செடியில் மணி பிளான்ட் தானே படர்ந்துருக்கு. பின்ன அருகம்புல் பறந்துருக்கு. இதையும் வெளியே எடுத்தாச்சு. எடுக்கும் போது ஒரு அலோவேரா செடி உடஞ்சி விழுந்துட்டு இதையும் எடுத்து நம்ம எங்கன்னா பதச்சி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ இடம் க்ளீன் ஆகிட்டு. நான் விழுந்தனும் அந்த பக்கத்தில் விழுவேன். இப்போ இந்த மணி பிளான்டெல்லாம் நம்ம எடுத்து இப்படி விட்டுறலாம். இதை அப்படியே கீழ் வீட்டுக்கு போட்டு கீழ் வீட்டில் அவங்க பால்கனியில் ஃபுல்லாக எங்கள் வீட்டு மணி பிளான்ட்டை சுற்றி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் பண்ணாத அளவுக்கு அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைமும் சொன்னாங்க, ஆண்டி நீங்கள் எதுவும் மணி பிளான்ட் வளர்ந்தால் கட் பண்ணாதீங்க, உங்கள் செடியெல்லாம் எங்கள் வீட்டில் நான் பால்கனியில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த மணி பிளான்ட் பாருங்கள் பொட்டுட்டு எங்கள் பேருக்கு பாருங்கள் இப்போ கட்டி பிடிச்சி போச்சு. இதையும் அப்படியே கீழே எடுத்து விட்டுறலாம். எப்படி ஊரில் அந்த பக்கம் ஏறி போய் இருக்கு, அது உரி விட்டுறலாம். இதெல்லாம் இப்படி இந்த பக்கத்தில் போட்டுடலாம். சரிங்களா? அப்பா இவ்வளோ நாள் பாவம் செடிங்களுக்கு மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருந்தாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு அடிக்கடி க்ளீன் பண்ணி இருந்தப்போ க்ளீன் பண்ணுற டைம் இல்லை. இந்த ஏசி யூனிட் இருக்கனால வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த தொட்டாச்சினங்கி செடி வந்து காஞ்சி போய் எல்லாம் சுற்றி போய் கிடக்கு. எடுக்கும்போது கையெல்லாம் கிழிச்சு விடுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கழட்டி விடும். இந்த மண்ணெல்லாம் அப்படியே காஞ்சி பேருக்கு எல்லாம் அப்படியே தட்டி விட்டுடலாம் கீழே கொஞ்சம். இப்போ நான் கார்டனுக்குள்ளே இந்த பக்கம் இறங்கிட்டேன். பூவெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் டச் பட்டு எல்லாம் கட் பண்ண பார்த்திங்களா, எல்லாம் கொஞ்சம் வாடிட்டு. இப்போ நான் அந்த பக்கத்தில் ஏறி குதிச்சு போகிறதா சவால். ஏன்னா அதுக்கு ஒரு மேட்ரு இருக்குது. நான் ஏறி வந்தேன் பார்த்திங்களா, இந்த சேரில் 2 செடி வச்சுட்டேன். இங்கே வச்சு கால் வச்சு தான் வந்தேன். அந்த சேரங்க நவுண்டு இருக்குது. இப்போ நான் அந்த பக்கத்தில் எப்படி போவேன்? வாங்க ஏதாவது ஐடியா பண்ணுவோம். உள்ளே எப்படி இறங்கி வந்தேன், ஈஸியாக வந்துட்டேன். இப்போ போகிறது கஷ்டம்.
இந்த கம்பியில் ஏறி சக்குன்னு உட்காந்துட்டேன். இப்போ நம்ம காலை தூக்கி மெதுவாக இந்த பக்கத்தில் வைக்கணும். எம்மாடி காப்பாற்றியாப்பா. ஒரு பக்கமாக காலை தூக்கி போட்டாச்சு. பயங்கரமாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட. ஆமாம், இப்போது இந்த கால் இங்கே இருக்கா, இப்போ இந்த பக்கம் நமக்கு ஜம்ப் பண்ணணும். கை காலெல்லாம் முள் பயங்கரமாக கிழிச்சு விட்டுட்டு ஒத்த காலை இது மேலே வச்சாச்சா, இந்த கையை இங்கே பிடிச்சிப்போம். இப்போ இந்த செவுரில் காலை வச்சுட்டு இப்போ பதட்டேன்னு குதிச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் நான் இறங்கி குதிச்சுட்டு இப்போ பாருங்கள், செடிங்க எல்லாமே வந்து இடமும் கிடச்சிட்டு நிறைய வேஸ்டெல்லாம் பறித்து போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த 2 செடியை எங்கே செட் பண்ணலாம்? இந்த பக்கம் குதிச்சு இப்படி வந்துட்டேன். ஆமாம், இந்த பன்னி பண்ணாடா என்னென்னத்தையோ செடியை கொண்டாந்து தின்னு இருக்கா. இப்போ வாந்தி எடுத்துகிட்டு கிடக்க போகிறா. போன தடவை அலவரம் தின்னுட்டு வாந்தி எடுத்துகிட்டு கிடந்தா. இப்போ வாங்க கொஞ்சம் தண்ணியை குடித்தாதான் நமக்கு உயிர் வரும் போல். நம்ம 2 செடி கொப்பை பறிச்சதுக்கே நம்ம இந்த நிலமை. பாவம் விவசாயிக்கு இந்த நிலமை இருக்கும். உண்மையிலேயே சகோதர சகோதரி விவசாயிங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த 2 செடியை பிடுங்கினதுக்கு எனக்கு நாக்கு தள்ளிட்டு. இப்போ இந்த செடியை நம்ம வீட்டுக்கு வெளியே வாசலில் வச்சிடலாம். இதை அப்புறமா செட் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க அலோவேரா வீட்டு வாசல் முன்ன இருக்கணும்னு. நான் இவ்வளோ வீட்டுக்கு பின்னாடி வச்சுருந்தேன், இடம் பத்தானால இப்போ வாங்க இப்படி செட் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி இங்கே கொண்டாந்து வச்சுட்டேன். ஒரு டேபிள் இருந்தால் போட்டு வச்சுருந்தா அழகாக இருக்கும். நான் டேபிள் இல்லையே, என்ன செய்ய? இந்த மாயில தோற தீபாவளிக்கு போட்டதே நேரமே கிடைக்கல எடுத்து போடுறதுக்கு. அந்த அளவுக்கு நான் பிஸி. அந்த செடிக்கு தண்ணி ஊற்று 2 நாள் ஆகுது. செடிக்கு தண்ணி ஊற்றி இவர் ஊற்றுவார், நான் இருந்துட்டேன். நான் ஊற்றுவேன், இவர் இருந்துட்டார். 2 பேரும் சேர்ந்து செடியை மறந்துட்டோம் அநியாயமாக. இப்போ இந்த செடியில் எதுவுமே இல்லை. நான் அந்த காஞ்ச சாமி போடுற பூவெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது இப்போ செடியாக வரும்னு. இந்த தொட்டி சும்மா இருக்கா, சும்மா ஆக்க வேண்டாம். இது எப்படி ஒரு அலோவேரா வச்சு இதை மண்ணை போட்டு மூடிக்கலாம்.